ஹே ஹாய் பார்ட்னர். பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஆகிட்டே தான் இருக்கான், ஏழை இன்னும் ஏழை ஆகிட்டே தான் இருக்கான். ஏன் இப்படி நடக்குது? மூணு விஷயந்தான் பணக்காரனுக்கும் நமக்கும் டிஃப்ரென்ஸ். அந்த 3 விஷயம் என்னென்னா, ரிச்சுக்கும் புவருக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு ரிச் பர்சன் எந்திரிக்கும் போது அவனோட டிசிப்ளின் தான் அவனை சேஞ்ச் பண்ணுது. அதாவது மார்னிங் அவன் எந்திரிச்ச உடனே ஒர்க் அவுட் பண்ணுறது, ஹெல்த்தியான ஃபுட்ஸு சாப்பிட்றது, ஆர் எனி அதர் பாசிட்டிவான ஆக்டிவிட்டீஸில் அவனை இன்வால்வ் பண்ணிக்கிறான். ஸோ அவனோட டே ஃபுல்லாகவே ப்ரொடக்டிவாக மாறிடும். அதே ஒரு புவர் பர்சன் காலையில் எந்திரிச்ச உடனேயும் அவனோட கண் அந்த மொபைலை தான் தேடும். இல்லைன்னா அவனையவே ப்ளேம் சொல்லிவிட்டு தப்பான ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஈடுபட்டுட்டு அந்த டேவே அன்ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிடுவான். ஸோ அவனோட டே ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறதை வச்சு தான் ரிச்சையும் புவரையும் எப்படி அப்படிங்கிறத நம்மளால் டிசைட் பண்ண முடியும். ரெண்டாவது, இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு ரிச் பர்சனுக்கு தெரியும் வாட் இஸ் அசெட் அண்ட் வாட் இஸ் லைபிலிட்டின்னு. அந்த பர்சன் அசெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, லைபிலிட்டியில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற ரீசனை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. பட் புவர் பீப்புள் ஆர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அவங்களுக்கு இதை பற்றின ஒரு நாலேஜே இருக்காது. அசெட்னு நினச்சிட்டு நிறையா லைபிலிட்டிஸில் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதன் காரணமாகவே மேக்ஸிமமான பீப்புள் புவராகவும் மிடில் கிளாஸுமாகவே அந்த பர்சன் அப்படியே மாட்டிக்குவாங்க. அவங்களால ரிச் பர்சனாக மாறவே முடியாது. மூணாவது ரீசன், டேக் ஆக்ஷன். ரிச் பர்சன் உடனே ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க செய்கிறது தப்போ ரைட்டோ, அவங்க ஒரு ஆக்ஷன் எடுத்தால் தான் நம்ம செய்கிறது தப்பாக ரைட்டானு ரிசல்ட்டை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பட் புவர் பர்சனோட மைண்ட் செட் என்னென்னா, இது பண்ணுனா தப்பாயிருமோ, இது பண்ணுனா தப்பாயிருமோ அப்படின்னு நினச்சி அவங்க அந்த ஆக்ஷனை எடுக்கவே மாட்டாங்க. ஸோ ரிசல்ட்டே நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அது எப்படி நம்ம ஜெயிச்சோமா தோத்தமான்னு சொல்ல முடியும். இந்த டிஃப்ரென்ஸ் தான் ரிச் பர்சனையும் புவர் பர்சனையும் அதே லைஃப் ஸ்டைலில் அப்படியே ஃபிட் பண்ணி வச்சுருக்கு. 1915 அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சி 3 வருஷம் அந்த டைமில் இருந்து ஒரு புவர் பர்சன் வருஷம் 5000 ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான். அதே போல் அதே காலகட்டத்தில் ஒரு ரிச் பர்சன் 1 lakh ஒரு வருஷத்துக்கு சம்பாதிச்சிட்ருக்கிறான். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இந்த காலத்தில் ஒரு புவர் பர்சன் கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமாக சம்பாதிச்சிட்ருக்கிறான். அப்படின்னா 50,000 ரூபா பர் ஆனம் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கான். அதே ஒரு ரிச் பர்சன் கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிகமாக சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த காலகட்டத்தில் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிக்கிட்டு இருந்தவன் இப்போ 1 கோடி ரூபாய் பர் ஆனம் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க. சம்பாதிக்கிறாங்க, பிஸ்னஸ் எதுவாக வேணால் இருக்கலாம். கிட்டத்தட்ட 100 மடங்கு. இந்த இடத்துல புவருக்கும் ரிச்சுக்கும் 90 மடங்கு டிஃப்ரென்ஸ் கிட்டத்தட்ட இருக்குது. அதுக்கும் மேலே 50,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிட்டா புவர்லேருந்து மிடில் கிளாஸ் போக முடியுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 3 lakhs நம்ம சம்பாதிச்சா தான் மிடில் கிளாஸ்க்குள்ளேயே நம்மளால் போக முடியும். ஆவரேஜாக நம்ம மிடில் கிளாஸ்னு சொல்லணும் அப்படின்னா மினிமம் 3 lakhs பர் ஆனம் சம்பாதிச்சே ஆகணும். ரிச்சுக்கும் புவருக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறது இந்த வீடியோஸ்லேயே உங்களுக்கு தெரியும். ரிச் பர்சன் அவன் லைஃப் ஸ்டைலை, அவன் உலகத்தை பார்க்குற விதம் இந்த மாதிரி இருக்கும். அதுவே புவர் பர்சன் அவனோட லைஃப்பும் அவனோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறத முதல்ல பாருங்கள். அது போக அவன் स्वागत है. அவன் லைஃப்பில் என்ன என்ஜாய் பண்ணுவான், அவன் எப்படி அவனோட லைஃப்பை பார்ப்பாங்கிறத இதை பார்த்தா உங்களுக்கு புரியும். சரி, ஓகே, இந்த டேட்டாஸ் எல்லாம் விடுங்க. எப்படி பணக்காரனாகலாம், எப்படி 1 கோடி ரூபா கூடி சீக்கிரம் சம்பாதிக்க முடியும், அதை பற்றி இவர் சொல்லி தருவார். ஹே ஹாய் காய்ஸ், இவன் யாருறாங்க? ஒருத்தன் நான் உங்களுக்கு எப்படி பிஎம் ஆகலாம்னு சொல்லித்தரேன். என்னடா சொல்லிகிட்டு இருக்கேன்? பிஎம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, எப்படி புவர் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி தான். புவர் ஆகணும்னா ரொம்ப சிம்பிளான விஷயந்தான்.
ஃபஸ்ட்டு என்னென்னா மது அருந்துதல், புகைப்பிடித்தல். இதில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். செஞ்சிங்கன்னா என்னைய மாதிரியே நீங்கள் கண்டிப்பாக ஆயிடலாம். 2வது விஷயம் இஎம்ஐ. உங்கள் லைஃப்பில் சேவிங்ஸே இல்லைனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக இஎம்ஐ வச்சுக்கோங்க. சீக்கிரமாக என்னைய மாதிரி மாறிடலாம். நான் 25,000 சம்பாரிச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னோடய கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி 50,000 மேலே செலவு பண்ணேன். ஸோ இப்போ பார்க்குறீங்கள, இந்த மாதிரி ஆகிட்டேன். 3வது விஷயம், எந்த வேலைக்குமே போகக்கூடாது. வீட்டில் இருந்துக்கிட்டே பணம் சம்பாரிச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கணும். அது எப்படி பணம் சம்பாரிச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, பேங்க்கில் வந்து 1 கோடி ரூபாய் வச்சுருக்கணும். அந்த 1 கோடி ரூபாயும் செலவே பண்ணக்கூடாது. இப்போ 1 லட்ச ரூபா நான் எடுத்து செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த 1 லட்ச ரூபா மறுபடியும் டாப்அப் ஆகிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரி மைண்ட் செட்டில் சும்மாவே படுத்திருப்பேன். இப்போ நான் என்னோடய ஸ்டேஜ் தான் உங்களுக்கு தெரியுமே. இப்போ நான் பிஎம்மாக இருக்கேன். புவர் மேன், அதுதான் அப்படி சொன்னேன். இப்போ நான் பெக்கர் தான், கொஞ்சம் ஸ்டைலாக புவர் மேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். என்னைய மாதிரி ஆகிறக்கு யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க? ஹவு டு பிகம் அ ரிச் அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் RM. கேன்